ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாடோட சட்டமன்ற தொகுதிகள் எதெல்லாம்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான பணிகளை மும்முரமாக செய்துட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. நமக்கு அரசியல் ஆர்வம் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டம், இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு மற்றும் கிள்ளியூர். திருநெல்வேலி மாவட்டம், இங்கு மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம். தென்காசி மாவட்டம், இங்கே மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி மற்றும் ஆலங்குளம். தூத்துக்குடி மாவட்டம், இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. ராமநாதபுரம் மாவட்டம், இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். விருதுநகர் மாவட்டம், இங்கே மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சுழி. தேனி மாவட்டம், இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம். மதுரை மாவட்டம், மதுரையில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் மற்றும் உசிலம்பட்டி. சிவகங்கை மாவட்டம், இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை மற்றும் மானாமதுரை. புதுக்கோட்டை மாவட்டம், இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி. தஞ்சாவூர் மாவட்டம், இங்கே மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி. திருவாரூர் மாவட்டம், இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர் மற்றும் நன்னிலம். நாகப்பட்டினம் மாவட்டம், இங்கே மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம். மயிலாடுதுறை மாவட்டம், இங்கே மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார். கடலூர் மாவட்டம், இங்கே மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோயில். அரியலூர் மாவட்டம், இங்கே மொத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம். பெரம்பலூர் மாவட்டம், இங்கேயும் மொத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. பெரம்பலூர் மற்றும் குன்னம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இங்கே மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி மேற்கு, திருச்சிராப்பள்ளி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி மற்றும் துறையூர். கரூர் மாவட்டம், இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை. திண்டுக்கல் மாவட்டம், இங்கே மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் மற்றும் வேடச்சந்தூர். கோயம்புத்தூர் மாவட்டம், இங்கே 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை. திருப்பூர் மாவட்டம், இங்கே மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. தாராபுரம், காங்கேயம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம். நீலகிரி மாவட்டம், இங்கே மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. உதகமண்டலம், கூடலூர் மற்றும் குன்னூர். ஈரோடு மாவட்டம், இங்கே மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானி சாகர். நாமக்கல் மாவட்டம், இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரத்திவேலூர், திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம். சேலம் மாவட்டம், இங்கே மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு மற்றும் வீரபாண்டி. கள்ளக்குறிச்சி மாவட்டம், இங்கே மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி. விழுப்புரம் மாவட்டம், இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி. திருவண்ணாமலை மாவட்டம், இங்கே மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு மற்றும் வந்தவாசி. தர்மபுரி மாவட்டம்,
இங்கே மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. பாலக்காடு, பெண்ணாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர். கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஒசூர் மற்றும் தளி. திருப்பத்தூர் மாவட்டம். இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் திருப்பத்தூர். வேலூர் மாவட்டம். இங்கே மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம் மற்றும் குடியாத்தம். ராணிப்பேட்டை. இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு. காஞ்சிபுரம் மாவட்டம். இங்கே மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம். செங்கல்பட்டு மாவட்டம். இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யாறு மற்றும் மதுராந்தகம். சென்னை மாவட்டம். இங்கே மொத்தம் 17 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கா நகர், எக்மூர், ராயபுரம், ஹார்பர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராஜ நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி மற்றும் சோழிங்கநல்லூர். கடைசியாக திருவள்ளூர் மாவட்டம். இங்கே மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கும்மிபூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மருதவாயல், அம்பத்தூர், மாதாவரம் மற்றும் திருவெட்டியூர். இப்போது இந்த வீடியோவில் இருந்து 234 தொகுதி எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கற்போம், மற்றவருக்கும் கற்பிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.